ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரவையில் வந்து ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட்டுங்க. நம்ம கேசரி மாதிரி தான் பண்ணுறோம், ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த ஸ்வீட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் ரவை. இந்த ரவையை சேர்த்த பின்னாடி இந்த நெய்யிலேயே இந்த ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் ரவை வந்து நல்லா வறுபட்டு வர்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி வறுத்த பின்னாடி இதை சைடில் வச்சிடலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சை ரெண்டையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு பேன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரியை வந்து வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த மாதிரி கொஞ்சமாக திராட்சையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டதும் இதை சைடில் வச்சிடலாங்க. இப்போது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோடு சேர்ந்து சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். சர்க்கரை இந்த மாதிரி நல்லா கரைச்சி கொதிஞ்ச பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி கலர் தான் சேர்க்குறேன், ஆரஞ்சு கலர். ஸோ வந்து இந்த கலரை சேர்த்த பின்னாடி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கலரோட வாசம் எல்லாம் போகணும், ஃபுட் கலரோட பச்சை வாசம் போகணும். ஸோ நல்லா கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்ச அந்த ரவையை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு கையில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே மறு கையில் வந்து விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டி விடாது. அவ்வளோதாங்க. ரவையெல்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரவை பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி நல்லா உறிஞ்சி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதமாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். நம்ம கேசரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம வந்து நெய் சேர்த்துப்போம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வரும். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க. அடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஆறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பிடிக்க வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆறின பின்னாடி நான் கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய் தடவி இருக்கேங்க. நெய் தடவிட்டு நம்ம தேவையான அளவு உருண்டையாக வந்து உருட்டிக்கலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணணும் அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போது இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வருங்க. நான் உருண்டை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அழுத்த அப்படியே உருண்டு நிற்கிது. இதே நம்ம கேசரினா பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் உருண்டு நிற்காதுங்க. நம்ம நெய் சேர்த்துருப்போம், நல்லா பொலப்பொலன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம உருட்டி எடுக்கும்போது லட்டு பிடிக்கிற மாதிரி அப்படியே உருண்டு வருங்க. கிட்டத்தட்ட லட்டு டேஸ்ட்டு தான் இது, லட்டு டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு கட்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கேசரி டேஸ்ட்லேயும் இருக்கும், அதே டைமில் ரவை லட்டு டேஸ்ட்லேயும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.